அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவரை காலை வேளையிலே ஆண்டவரை துதிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ரிபல ஹந்தர சேம ஹந்தரபா. நம்ம மேல ஆண்டவர் அன்பு எவ்வளவு பெரியது. அன்பானவர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கர்த்தர் நம்மளை நேசிக்காதிருந்தால் இந்த உலகத்துல நம்ம எப்படியோ கெட்டு போயிருந்திருப்போமே. அவருடைய அன்பு நம்ம மேல வந்ததுனால அவர் கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்து நம்ம மேல வைத்த அன்பு அவ்வளவு பெரியது. நம்ம பாவிகளாயிருந்தோம், ஆனாலும் ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். அந்த அன்பு எவ்வளவு பெரியது. கொஞ்சம் யோசிச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே, எங்க மேல நீங்க வைத்த அன்பு அவ்வளவு பெரியதப்பா. ஹல்லேலூயா. ரக்கபல திரபல ரிக்கபர ஹந்துரபல ரிக்கபர சந்தரபல ரிக்கலமா. ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. மாறிடாயம்மா நேசரே, மாறாதவர் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயும் மாண்பிதே. இயேசுவின் மகா அன்பிதே, அதின் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. எல்லாரும் சொல்லுங்க. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்றுன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பிதே, அதின் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. உள்ளத்தாலவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினார் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. சொல்லுங்க எல்லாரும் கைகளை உயர்த்தி. இயேசுவின் மகா அன்பிதே, அதின் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. ஹல்லேலூயா. இயேசுவின் மகா அன்பிதே, அதின் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. ரிகல துர சந்தர பல ரிக பாபா ஏமரகந்தர சே மகாத்தரோ. ஆண்டவரே, உடைய அன்பு எவ்வளவு பெரியதப்பா. ஆண்டவரே, உடைய அன்பு எவ்வளவு பெரியது தகப்பனே. அப்பாமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எத்தனை நல்லவர் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே, எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகபல திரபல ரிபதர சந்தரபா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்லும் போது, ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உடைய அதிசய
இருதயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு வெறித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். அதை சொல்லும் போது சொல்லுகிறார், அது பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவரின் வாயிலை கொடுத்தார். ஓ ராக்கபல தீரபலபா. எவ்வளோ பயங்கரமான உளையான சேற்றில் நம்ம கிடந்தோமே, ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்தாரே. அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாய் நம்மை தூக்கி எடுத்து நம்மை தேவனை துதிக்கிற புதுப்பாட்டை வாயில கொடுத்தார். ஹalleluya. நம்மை அவர் உயர்த்தின காரியங்களை பார்க்கும்போது, அவர் நம்மை நடத்துகிற காரியங்களை பார்க்கும்போது நிச்சயமாக நாம் சொல்ல முடியும், ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், அவர் என்னை நேசிக்கிறார், அவரே என்னை நடத்துகிறார், அவரே என்னை உயர்த்துகிறார், அவரே என்னை பாதுகாக்கிறார். இப்படி சொல்ல முடியுமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த அதிசயங்கள், தேவன் செய்கிற காரியங்கள் எண்ணிக்கைக்கு மேலானவைகளா இருக்கிறதே, அதற்கு நீங்க நன்றி சொல்றீங்களா? ஹalleluya. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் செய்த நன்மைகள், ஆண்டவர் செய்த பாராட்டின கிருபைகள், ஹalleluya, எல்லாவற்றையும் பார்க்கும்போது ஆண்டவர் நம்மை விசாரிப்பதற்கு, நம்மில் அன்பு கூறுவதற்கு நாம் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம். நீங்க சொல்லுங்களா ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்க நாங்க எம்மாத்திரம் ஆண்டவரே. தகுதியே இல்லாத எங்களை ஆண்டவரே நீர் உடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டெடுத்தீரே. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாத எங்களை ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து எங்களை நீர் ஆண்டவரே தெரிந்து கொண்டீரே தகப்பனே. அப்பாவை துதிக்கிறேன், அப்பாவை துதிக்கிறேன். ஷலதரபலரி கலபரபா. ஹalleluya. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரரல்லவே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவரே நீங்க எங்களை நேசிப்பதற்கோ, எங்களுக்கு இவ்வளோ பெரிய கிருபைகளை பாராட்டுவதற்கோ நாங்க ஒண்ணுத்துக்கும் தகுதி இல்லாதவர்கள் ஐயா. நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க எல்லாரும், நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. ராக்கமலதிரமலமா. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. ஒன்றுமில்லாமையில் இருந்தென்னை உயர்த்தின உம்மன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. ரகபலதிரபலபா. ஒன்றுமில்லாமையில் இருந்தென்னை உயர்த்தின உம்மன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. வியாகுல வேளைகளில்
நீரெங்கள் ஆறுதலே. பாருங்கள் நிறைந்த நேரம் நீரெங்களை தாங்குகிறீர். தலைமுறை தலைமுறையா நினைவு கூர்பவரே, தாங்கியே நடத்திடும் தயவை மாறப்பேனோ. எல்லாரும் கேளுங்க. தலைமுறை தலைமுறையா நினைவு கூர்பவரே, தாங்கியே நடத்திடும் தயவை மாறப்பேனோ. கைகளை உயர்த்தி நீரெங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரல்லப்பா. நீரெங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரல்லவே. எங்களை நீ நினைவு கூறுகிறீரப்பா, எங்களை நீ நேசிக்கிறீரப்பா. சிறுமையும் எளிமையுமான எங்கள் மேல் என் ஆண்டவர் நீ நினைவாயிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் இன்றைக்கு உடைய சமூகத்துல கேட்கலாம். ஆண்டவரே, நான் சிறுமைப்பட்டிருக்கிறேனே, நான் எளியவனா இருக்கிறேனே என்று சொல்லி என் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறேன் அப்பா. நீர் அவர்களை விசாரிக்கிறதற்காக உம்மை துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.